மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. குழந்தைங்களுக்கு கூட சிறுநீர் ப்ராப்ளம் வருமா, கிட்னி ப்ராப்ளம் வருமா? நம்முடைய நாட்டில் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே இருக்குது. அது முக்கியமாக பெண்களுக்கு. ஏன்னு கேட்டால், அது மட்டுமல்லாமல் அந்த கிட்னியே ஒரு சீல் கட்டியாக மாறக்கூடிய சில மருந்து வகைகளே they have the tendency to affect the kidneys. இதனால் பாதிக்கப்படுறது கிட்னி, லங்ஸ் பாதிக்கப்படலாம், ஹார்ட் பாதிக்கப்படலாம். சொறி சிரங்குன்னு சொல்கிறோம். முக்கியமாக குழந்தைகள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் எடுக்கலைன்னா இன்றைக்கி நிறையா 20 வயசில் 22 வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கு இந்த வாந்தி பேதி. இதனால் என்ன ஆகும்னா, அந்த ரத்தத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியாகி பிளட்டு ரொம்ப திக்காகி, ஸோ இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி சரிவர கவனிக்கலைன்னா. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு சிறுநீரக கோளாறுகள் சம்பந்தமாக சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். 20 வருஷமாக சர்க்கரை வியாதி இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. அவருக்கு கிட்னி பழுதாகிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியமோ வியப்போ இல்லை என்று எடுத்துக்கொள்ள நம்ம சமுதாயம் இன்னைக்கு தயாராகி கொண்டு வருகிறது. அது நிமித்தமாக தான் நான் போன வாரத்தில் அதை பற்றி உணவு முறைகள், அதை எப்படி பராமரிப்பது அப்படியெல்லாம் நம்ம பேசினாலும், இன்றைக்கு நான் குறிப்பாக பேசுவது குழந்தைங்களுக்கு கூட சிறுநீர் ப்ராப்ளம் வருமா, கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். அது சில சமயத்தில் ஜெனட்டிக் இன்ஃப்ளூவன்ஸ், அந்த ஜெனட்டிக்னுடைய ஒரு பாதிப்பினால் ஏற்படக்கூடிய சில கோளாறுகளினால் பாதிக்கப்படுகிற வைட்டல் ஆர்கன்ஸில் கிட்னியும் ஒன்று. ஸோ ஜெனட்டிக் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சில சமயங்களில் இந்த பாலிசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் தி கிட்னிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் சைல்டுஹுட்லேயும் குழந்தை பருவத்துலேயும் வரும், அடல்ட் ஆனாலும் வரும். இந்த கிட்னி என்பது சில சமயங்களில் அது டெவலப் ஆகும்போதே அதற்குரிய அந்த அவுட்டர் கார்டெக்ஸு, இன்னர் மெடுலா, பிரமிட், அப்புறம் கலெக்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு போகிறத அந்த கார்டெக்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் நீர்க்கட்டுகள் நிறையாக நிறைந்திருக்கும். அதுக்கு இது ஒரு ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்டு ப்ராப்ளம். முதலாவது அடிபடுறது. கிட்னி கூட அடிபடுமா? கண்டிப்பாக படும். முக்கியமாக ஒரு குழந்தை மேலேருந்து கீழே விழும்போதோ, இல்லது ஏதாவது ஒரு வண்டி, ஒரு பாரம், ஒரு வெயிட் வயிற்று பகுதியில் ஏறி இறங்கும் போதோ, அந்த மாதிரி சமயங்களில் பாதிக்கப்படுறது கிட்னி கூட இருக்கலாம். ரெண்டாவது முக்கியமானது, அந்த கிட்னிக்கு போகிற இரத்த குழாய், இரத்த ஓட்டத்தில் ஏதாவது பை பர்த்தாவே டிஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில சமயங்களில் அது 2 கிட்னிக்கு போகிற ஒரே இரத்த குழாயாக கூட இருக்கலாம். இப்படி அதனுடைய அமைப்பில் மாற்றங்கள்னால வரக்கூடிய ஒரு கிட்னி பாதிப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப காமன். நம்முடைய நாட்டில் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே இருக்குது. அது முக்கியமாக பெண்களுக்கு. ஏன்னு கேட்டால், இந்த மூத்திர பையிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த யூரித்ரா, அதனுடைய நீளம், அதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த யூரித்ரல் ஓப்பனிங்க்கும் யூரினரி பிளாடருக்கும் ரொம்ப சின்ன இடைவெளி தான் இருக்கும். எனவே ஒரு சுகாதார கேடுனாலேயோ, இல்லை டாய்லெட்டில் சரியானபடி சுத்தம் இல்லாதனாலேயோ, இல்லை நம்ம உள்ளாடைகளுடைய அழுக்குனாலேயோ, இல்லை வேறு ஏதாவது தோல் வியாதிகள் அப்படி இருக்கிறதுனாலையோ கடைசியில் கிட்னியும் பாதிக்கப்படுறத பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் அந்த கிட்னியே ஒரு சீல் கட்டியாக மாறக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது. பெரிநெஃப்ரிக் ஆப்சஸ் ஆர் ரீனல் ஆப்சஸ், பெல்விக் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லி சீல் கட்டியாக இருக்கலாம். டிபி கூட அந்த யூரினரி சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது இருக்கலாம். எனவே குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவர்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஸோ அதுக்கப்புறம் டாக்ஸிசிட்டி. ஏதாவது டாக்ஸிசிட்டின்னா, கிட்னியை பாதிக்கக்கூடிய சில மருந்து வகைகளே they have the tendency to affect the kidneys. நெஃப்ரோடாக்சிக் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ்,
பெயின் கில்லர்ஸ் இவைகள் எல்லாமே வந்து கிட்னியும் பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது. குழந்தைங்களுக்கே உள்ள பல்வேறு வகையான மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அதுலேயும் கிட்னி பாதிக்கப்படலாம். சில சமயங்களில் இந்த எதிர்ப்பு சக்தியில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் லைக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், கிட்னிக்கு எதிராகவே நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்வினை, இதனால் பாதிக்கப்படுறது கிட்னி முக்கியமான ஒரு உறுப்பு. லங்ஸ் பாதிக்கப்படலாம், ஹார்ட் பாதிக்கப்படலாம், கண் பாதிக்கப்படலாம், இரத்த குழாய் பாதிக்கப்படலாம். அதனால் பாதிக்கப்படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸில். இந்த போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த மூத்திர பையிலேருந்து அந்த சிறுநீர் வெளியில் வரக்கூடிய அந்த யூரித்ரா பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு வால்வு மாதிரி ஒரு சத வளர்ந்துருக்கும். அது ஒரு வால்வு மாதிரி என்ன பண்ணணும்னா யூரின் வெளியேறுவதை தடுத்து அந்த யூரினரி பிளாடர்லேயே சிறுநீர் தேங்கி 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 அப்புறமா இன்ஃபெக்ஷன் ஆகும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். அப்புறம் ஃபைமோசிஸ்ன்னு சொல்கிறோம், அந்த நுனித்தோல் சுருக்கம், அதுவும் வந்து அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபெக்ஷன் கிட்னியை பாதிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தோல் நோய், சொறி சிரங்குன்னு சொல்கிறோம், ஸ்கேபீஸ். இந்த ஸ்கேபீஸ் வந்தவங்கள நம்ம சரியான முறையில் கவனிக்கலைன்னா அந்த குழந்தைங்க 1 மாதம் 2 மாதம் சொரிஞ்சு கடைசியில் அந்த சொரியுதல் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனில் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா வந்து உள்ளே பூந்து அது வந்து கிட்னியை பாதிச்சிடும். அப்புறம் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு இன்னொரு கண்டிஷன், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக குழந்தைங்க வருவாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வர்றதே வந்து இரத்த சோகையினால் வருவாங்க, அனீமிக்காக வருவாங்க. காரணம் இல்லை, நல்லா தான் டாக்டர் குழந்தை சாப்பிட்றான், ஆனாலும் குழந்தை வந்து பொதுன்னு ஆயிடுறான், ஊழசது அதிகமாக இருக்குது, ஊது காமாலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது அந்த குழந்தையினுடைய கிட்னி 2ம் பாதிக்கப்பட்டு அந்த கிட்னிக்கு போகிற ரத்தத்தில் இருக்கிற அந்த சிறுநீர் மட்டும் அல்லாமல் அதில் நிறைய அந்த புரத சத்தும் வெளியேறுகிற ஒரு சூழ்நிலை, அது புரோட்டீனூரியா அப்படின்னு சொல்கிறோம். இதனால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா அனீமியா வருது, ஹைப்போ புரோட்டீனிமியா வருது, கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது, பிபி அதிகமாக ஆகாது. இந்த 4ம் இருந்து குழந்தைய பார்த்த உடனே நாங்கள் சொல்லிவிடுவோம் இதுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ குழந்தை பார்த்தீங்கன்னா சப்பியாக இருக்கும், குண்டாக இருக்கும், வெயிட் போட்டுன்னு இருக்கும், குழந்தைய தூக்கவே முடியாது, கனமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மாதிரி புரோட்டீனூரியா இருக்கும்போது அது பிளட் ப்ரெஷர் நிறைய சமயங்களில் நார்மலாகவே கூட இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். இப்படி பலவாறான காரணங்களினால் இந்த கிட்னி பாதிக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக குழந்தைகள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் எடுக்கலைன்னா இன்றைக்கி நிறையா 20 வயசில் 22 வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் இன்றைக்கி காத்திருக்கிற கூட்டம் அதிகமாகி போச்சு. எனவே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கும் போது தயவுசெய்து இந்த ஜெனிட்டேலியா, அந்த உள்ளுறுப்புகள், அதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். குழந்தை எப்படி யூரின் போகும்போது அந்த ஃப்ளோ நல்ல ஸ்பீடாக வருதா, இல்லை சரியா அந்த போகிறது ஒரே தடை இல்லாமல் போகுதா, குழந்தை போகும்போது அழுகிறானா, சரிவர கவனிக்கும்போது அது குளிக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆண் உறுப்புகளும் பெண் உறுப்புகளுக்கும் சேர்த்த மாதிரி நம்ம ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி பார்த்து, இல்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். குழந்தைக்கு எந்த விதமான முக வீக்கம் இருந்தால் உடனே அது ஏதோ குழந்தை குண்டாயிட்டு இருக்குது, சப்பி ஆகிட்டு இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, உடனே செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதையும் நம்ம பார்க்கணும். அதனால் பிளட் ப்ரெஷர் யாருக்கு வேணாலும் வரலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கு இந்த வாந்தி பேதி, டயரியா அண்ட் வாமிட்டிங் அண்ட் டயரியா, அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ், இதனால் என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற அந்த நீர் சத்தெல்லாம் வேகமாக வெளியில் போயிட்டு அந்த இரத்தத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியாகி பிளட்டு வந்து ரொம்ப திக்காகி என்ன ஆகுதுன்னா கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டமும் ரொம்ப குறைஞ்சி போய் அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்து சரிவர கவனிக்கலைன்னா, சரிவர அந்த ஹைட்ரேஷன் பண்ணி அந்த நீர் சத்தை நம்ம சீராக்கவில்லை என்றால் அப்புறம் ரீனல் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. முக்கியமாக
இந்த வாந்தி பேதி உள்ள குழந்தைகளுக்கு குழந்தை ஒழுங்காக யூரின் போகுதா, அதை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அதுக்குள்ளே டாக்டர்கிட்ட காமிக்கணும், ஓரல் ரீஹைட்ரேஷனை கொடுக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் ப்ராப்பராக சேஃபாக கிட்னி ஃப்ரெண்ட்லி ஆன்டிபயோட்டிக்ஸை டாக்டருடைய மேற்பார்வையில் பரிந்துரையின் மேல் நாம் கொடுப்பது நல்லது. நாமவே போய் ஓவர் த கவுண்டர் மருந்து வாங்கி ஊசியை போட்டு எனக்கு ஊசி போட தெரியும்னு சொல்லிட்டு கிட்னி பாதிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைய கிட்னி பாதிப்பிலிருந்து காப்பாற்றலாம். எனவே குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றத ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிக்கணும். குழந்தை குளிக்கும்போது அந்த ஜெனிட்டேலியா மேலே ஒரு கண் இருக்கணும். குழந்தைகளுக்கும் கிட்னி ப்ராப்ளம் வரும். அப்படி வரும் பொழுது அதை நாம் ஆரம்பத்திலேயே கண்டறிய வேண்டும். அப்படி கண்டறியும் பட்சத்தில் மருத்துவனுடைய ஆலோசனைப்படி நாம் மருந்துகள் எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ளே வைத்தியம் பண்ணினா ஃபர்தர் டேமேஜ் மேற்படி ஒரு சேதம் ஏற்படாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக முன்னேறுவதற்கு நாம் பொறுமையுடன் காத்திருந்தால் நல்லது. கிட்னி ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனாலும் வராதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. அதான் நான் சொல்ல வர்றது. ஸோ குழந்தைகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறுநீரகம். எனவே அதையும் மக்கள் தயவுசெய்து கவனத்தில் வச்சு வரும் காலங்களில் இன்னும் அடல்ட்ஸுகளை இது எப்படி பாதிக்குது, அதனுடைய சிம்டம் என்ன அப்படின்றத நம்ம பின்வரும் வாரங்களில் நம்ம அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.